ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் இதில் கேரட் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சமாக பட்டாணி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணியும் அரிசியுமே சமமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை தம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு தோசை தவாவை கீழே வச்சுட்டு அது மேலே குக்கரை தூக்கி வச்சு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.